தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். என்னுடைய சாவின் சாவி என் உயிரின் ஜீவனே, என்னை மீட்ட நீ கர்த்தாவே, தெய்வ கோபத்தீயிலே பாய்ந்து மாவஸ்தையாக பாட்டகனவாதைக்காக உமக்காயிரம் தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். சங்கிலிகளுக்கு என்னை நீங்களாக்கவே, உம்மை தீயோர் துஷ்டத்துக்கு நீரே தெய்வமைந்தனே. சூறையிட்டு கள்ளனாக காட்டப்பட்ட நிந்தைக்காக உமக்காயிரம் தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். சங்கிலிகளுக்கு என்னை நீங்களாக்கவே, உம்மை தீயோர் துஷ்டத்துக்கு நீரே தெய்வமைந்தனே. சூறையிட்டு கள்ளனாக காட்டப்பட்ட நிந்தைக்காக உமக்காயிரம் தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். நாம் சுகிக்க நீடிக்கட்டு துன்பம் வாதை நோவிட, குத்தரை பொல்லாப்பும் பட்டு வாரடியும் பட்டவர் ஆசீர்வாதமே உண்டாக சாபமானீரெனக்காக உமக்காயிரம் தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். நாம் சுகிக்க நீடிக்கட்டு துன்பம் வாதை நோவிட, குத்தரை பொல்லாப்பும் பட்டு வாரடியும் பட்டவர் ஆசீர்வாதமே உண்டாக சாபமானீரெனக்காக உமக்காயிரம் தரம் இயேசுவே சங்கீர்த்தனம். தந்தை மகன் தூய ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இக்காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம்.
அன்பும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமது தயவால் கிடைக்கப்பெற்ற இந்த நாளுக்காக, வாழ்க்கையிலே எங்களோடு நீர் இருந்து பயணிக்கிற உமது வழி நடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதாமே இந்த தியானத்தை எங்களுக்கு நிறைவாக்கி தாருடைய திருக்கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை போற்றும் வண்ணம் கீர்த்தனையில 116வது பாடல், வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள் இயேசுவின் சேனை நாங்கள். இப்பாடலை பாடுவோம், ஆண்டவரை நாம் போற்றுவோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள் இயேசுவின் சேனை நாங்கள், சேனை நாங்கள் இயேசுவின் சேனை நாங்கள், திருவசனத்தை எங்கும் திரிந்து சொல்வோம், திருவசனத்தை எங்கும் திரிந்து சொல்வோம், திரிந்து சொல்வோம், அதை அறிந்து சொல்வோம், திரிந்து சொல்வோம், அதை அறிந்து சொல்வோம், அறிவினம் என்னும் காட்டை அதமாக்குவோம், அறிவினம் என்னும் காட்டை அதமாக்குவோம், அதமாக்குவோம், ஞானமதால் தாக்குவோம், அதமாக்குவோம், ஞானமதால் தாக்குவோம், சிலுவை கொடியை சேர தேடி பிடிப்போம், சிலுவை கொடியை சேர தேடி பிடிப்போம், தேடி பிடிப்போம், அன்பு கூர்ந்து பிடிப்போம், தேடி பிடிப்போம், அன்பு கூர்ந்து பிடிப்போம், இரட்சணிய சீராவுடன் நீதி கவசம், இரட்சணிய சீராவுடன் நீதி கவசம், நீதி கவசம் கையாடுவோம் வசம், நீதி கவசம் கையாடுவோம் வசம், விசுவாச கேடகத்தை மேல் உயர்த்துவோம், விசுவாச கேடகத்தை மேல் உயர்த்துவோம், மேல் உயர்த்துவோம், அதை மேல் உயர்த்துவோம், மேல் உயர்த்துவோம், அதை மேல் உயர்த்துவோம், பாவ சோதனை தடைகள் பாசம் நீக்குவோம், பாவ சோதனை தடைகள் பாசம் நீக்குவோம், பாசம் நீக்குவோம், ஆசா பாசம் போக்குவோம், பாசம் நீக்குவோம், ஆசா பாசம் போக்குவோம், வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள் இயேசுவின் சேனை நாங்கள், சேனை நாங்கள் இயேசுவின் சேனை நாங்கள். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம்ம ஆண்டவர் திரு சமூகத்துல தாழ்த்துவோம், அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, பாவிகளை ரட்சிக்க வந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் கூட காலை தியானத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களுடைய மீறுதல்கள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை தயவாக நீர் மன்னியும். ஆண்டவராகிய திரு சமூகத்திலே நாங்கள்
உம்மை தியானிக்கிற நேரத்துல உம்மோடு நாங்கள் இணைந்திட இடைப்பட எங்களுக்கு உமது பிள்ளைகளாக நீர் மாற்றிட, எங்களையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள எங்களை கழுவி சுத்தப்படுத்தும். உம் கரங்கள்ல தாழ்த்தி தருகிறோம். உமக்கு எதிராக உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த தவறுகள், மீறுதல்கள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து வழிநடத்தும். கரங்கள்ல தாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமேன். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ளே எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடம் அது ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை படிக்க கேட்போம். ரோமர் 12. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7ஆம் வசனம் வரைய. ரோமர் 15 1 முதல் 7 வசனம் முடியும். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் தம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஜெபம் செய்வோம். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும், உம் வார்த்தைகள் வழியாய் வெளிப்படும் எங்களையும் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய திருவார்த்தை மிக தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாயிருக்கிறது. இவ்வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கும் அருள் தாரும். கரங்களில் தாழ்த்தி தருகிறோம், நிறைவாக்கும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்திலும் கூட நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு, ஒருவர் சுமைகளை ஒருவர் சுமந்து செல்வது அல்லது ஒருவர் பாரத்தை மற்றொருவர் சுமந்து கொள்வது என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கேரிங் ஒன் another's burdens. பாரங்கள், ஆண்டவர் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நமது பாவங்களை, பாரங்களை, எல்லா விதமான காரியங்களை அவர் தம் தோளின் மீது ஏற்றுக்கொண்டார். சிலுவை வழியாக எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்தார், வாழ்வழித்தார். ஆனா ஆண்டவர் இயேசு காட்டிய பாதை, நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து செல்லுங்கள் என்று கட்டளையிடுகிறார். இந்த வேளையிலும் அதை சற்று தியானிக்கலாம்.
தூய பவுலடிகளார் ரோமை திருச்சபைக்கு எழுதுகிற நிருபத்துல 15ஆம் அதிகாரத்துல மிக குறிப்பாக அதை சொல்லிக்கொண்டே போகிறார். நீங்கள் கிறிஸ்தவர்களாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழுங்கள் என்று அங்கே கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அங்கே பலவீனருடைய பலவீனங்களை தாங்குங்கள். முதல் வசனத்துல, அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நாம் ஒருவேளை பலமுள்ளவர்களாய் இருக்கலாம், எல்லா நிலையிலும் நம்மால் நான் தாங்கிக் கொள்வேன், செய்து முடிப்பேன் என்று இருக்கலாம். ஆனால் நம்மை காட்டிலும் பலவீனமாக, நம்மை காட்டிலும் தேவையில் இருக்கிற அல்லது நம்மை காட்டிலும் ஆண்டவரை அறியாது இருக்கிற மக்களுக்கு நாம் கண்டு கொண்ட நாம், நிறைவோடு வாழ்கிற நாம், அவர்கள் பாரத்தை சுமக்கவே நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த தபசு காலத்தின் அல்லது லெந்து காலத்தின் நோக்கம், நீங்கள் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டதை பெற்றுக்கொண்டதை கொண்டு போய் சேர்த்து ஆண்டவர் வழி அறியாத மக்களை கொண்டு வந்து சேர்த்திருங்கள் என்பதே கடவுளுடைய கட்டளையா இருக்கிறது. இங்க அதான் சொல்லிட்டே போறாரு. இங்கே 2ஆம் வசனத்துல, ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்மை அவர்கள் முன் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். பக்தி உள்ளவன், விசுவாசம் உள்ளவன் என்று தனக்குத்தானே தன்னில் தானே நின்று விடுவது அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். அது பிறரிடத்திலே சமூகத்திலே போய் சேர வேண்டும். அறியாத மக்களுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு முன் உதாரணமாய் இருக்க வேண்டும், பிறருக்கு பிரயோஜனமாய் பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டும். அதை தான் இங்கே பவுல் எழுதுகிறார். ஏனென்றால் பவுல் தன் வாழ்க்கையில அதை அனுபவித்து எழுதுகிற கடிதம் இது. அவர் தன் நாட்களில், அதாவது ஆண்டவரை அறியாத நாட்கள் அப்படிதான் வாழ்ந்தார், சுயமாய் வாழ்ந்தார், தனக்கேற்ற நிலையிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வாழ்ந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு தன் வாழ்க்கை முற்றிலும் மாறி போனது. அவர் பல நிலையிலே பிறருக்கான பணியை, நற்செய்தி பணியை அவர் செய்து வந்ததை நாம் பார்க்கிறோம். இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆண்டவர் இயேசு தமக்காக இந்த மண்ணிலே வாழவில்லை, பிறருக்காகவே, உலகத்தினருக்காகவே, எனக்காக, உங்களுக்காகவே அவர் வாழ்ந்தார், போதித்தார், சிலுவையிலே அதை சாதித்தார், மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது, நீங்களும் இந்த வழி நடந்து செல்லுங்கள் என்று அங்கே கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த 6ஆம் வசனத்துல இப்படி நாம் படிக்கிறோம், பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சொந்த உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கிறிஸ்துவனுடைய ஏக சிந்தை என்ன? பொறுமை, பிறருக்கான பணி, பிறரை ஏற்றுக்கொள்வது, பிறரிடத்திலே அன்பாய் வாழ்வது. இதைத்தானே அவர் வாழ்ந்து காண்பித்தார். இதை நீங்கள் பின்பற்றி அவரை முன்மாதிரியாய் வைத்து நீங்கள் செயல்படுங்கள், வாழுங்கள் என்று அங்கே முடிக்கிற பொழுது, தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து செல்லுங்கள், ஒருவருக்கு பிரியமாய் இன்னொருவர் வாழ்ந்து விடுங்கள். ஆண்டவர் இயேசுவின் அன்பை நீங்கள் விதைத்திடுங்கள், சமூகத்திலே கொண்டு போய் சேர்த்திடுங்கள். இருளில் இருக்கிற மக்கள் ஒளியாகிய வந்திர உங்கள் வாழ்க்கை மாதிரியா இருக்கட்டும். நமக்கு முன்மாதிரியாய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதைகளை, பாடுகளை பின்பற்றி வாழுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, வில்லியம் கேரி 1761 இங்கிலாந்து தேசத்திலே பிறந்தவர். அவர் தன்னை இளம் வயதிலேயே ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தவர். அவருடைய வாழ்க்கை ஒரு சவாலான வாழ்க்கை. சவாலான வாழ்க்கைனா ரொம்ப கடினமான வாழ்க்கை சூழலிலிருந்து வெளிவந்தவர். அவர் வில்லியம் கேரி தமது 20ஆம் வயதிலே கர்த்தருக்கென்று தம்மை அர்ப்பணித்து ஒரு மிஷனரியாக அயல்நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து அவர் இந்திய தேசத்திற்கு வருகிறார். இந்திய தேசத்திலே வந்து
ஒரு ஆண்டுக்குள்ளாக தனது குடும்பத்தினரை இழக்கிறார். அதாவது பிள்ளைகளை இழக்க கொடுக்கிறார். இறந்து போகிறார்கள். பிள்ளைகளை அடக்கம் செய்வதற்கு கூட யாரும் அவருக்கு உதவவில்லை. தாமே முன் வந்து அவர் எல்லா அடக்கத்திற்கான பணிகளை செய்து பிள்ளைகளை அடக்கம் செய்கிறார். குழி எடுத்து மற்ற எல்லா காரியங்களையும். வில்லியம் கேரி பலவிதமான கடினங்களை சந்திக்கிறார். ஆனால் அவர் இங்கே வந்த பொழுது கல்கத்தாவிலே முதலாவது வங்காள மொழியை கற்றுக்கொள்கிறார். பலவிதமான நெருக்கங்கள், அச்சகம் அமைத்து பிரிண்டிங் பிரஸ் தொடங்குகிறார். ஏன் இந்த மொழியிலே திருமறையை மொழிபெயர்த்து அவர்களுக்கு அச்சடித்து கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் தொடங்குகிறார். அது மிக நேர்த்தியாய் நடந்திருக்கிறது. அவருடைய மனைவி டாரத்தி என்பவர், வில்லியம் கேரி டாரத்தினுடைய மகன், 5 வயது மகன் பீட்டர் இறந்த பொழுது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக அது முற்றி பைத்தியமாக மாறி விடுகிறார்கள். அந்த சூழலிலே வில்லியம் கேரி இரவெல்லாம் தனது மனைவி டாரத்தினுடைய சத்தமும் கூச்சலும் குழப்பத்தின் மத்தியிலே அந்த டிரான்ஸ்லேஷன் பணியை, திருமறையை மொழியாக்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற பணியை, ஒரு புறத்துல மனைவியுடைய கஷ்டம், இன்னொரு புறத்துல பிள்ளைகளை இழந்த சூழல், இந்த இக்கட்டான நேரத்துல அந்த மொழியாக்கத்தை இரவு நேரத்துல அமர்ந்து அவர் படித்து மொழிபெயர்ப்பாராம். பலவிதமான பாடுகள். ஒரு நாள் அவருக்கு இருந்த அந்த அச்சுக்கூடம் எரிந்து போனது. அதனால மிகப்பெரிய நஷ்டம். அவர் கடுமையா உழைத்த அநேக ஏடுகள் அதிலே எரிந்து போனது. மீண்டும் அந்த பணியை தொடர்ந்து தொடங்கி செய்கிறார். அவருடைய பணி மிக நேர்த்தியான பணி. அவருடைய நோக்கம் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். கடவுளிடம் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், கடவுளுக்காக அரிய காரியங்களை செயலாற்றுங்கள் என்ற நோக்கத்தோடு வில்லியம் கேரி தொடர்ந்து செய்த ஊழியம் மகத்தான ஊழியங்கள். அவர் முதலாவது செராம்பூர் பள்ளியை தொடங்குகிறார். அது 1818ஆம் ஆண்டிலே செராம்பூர் கல்லூரியாக மாறுகிறது. அதன் பிறகு அது இந்தியாவிலேயே இன்றைக்கும் செராம்பூர் யூனிவர்சிட்டியாக மாறி இருக்கிறது. அந்த யூனிவர்சிட்டியிலே அநேகர் படித்து இன்றைக்கு ஆயர்களாக உருவாகி இருக்கிறார்கள். அந்த அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி கல்லூரி தான் முக்கியமானது இந்தியாவில. அந்த நிலையிலே தான் நானும் கூட அந்த யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட்ல தான் இந்த இறையியல் கல்வியை முடித்திருக்கிறேன். வில்லியம் கேரி தமது 7 ஆண்டுகள் கடுமையான உழைப்பின் பலன், கிருஷ்ணு பால் என்கிற முதல் ஒரு மனிதர், அவர் ஒரு கார்பெண்டர், அவர் ஞானஸ்தானம் பெறுகிறார், ஒரு மெய் கிறிஸ்தவராய் வாழ்கிறார். அதன் வழியாக அநேக மக்கள் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்கள். அதன் பிறகு 765 பேர் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். தமது 22 ஆண்டு ஊழிய காலங்களிலே அநேக திருச்சபைகளை உருவாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் இறக்கும் முன்பதாக திருமறையை, புதிய ஏற்பாட்டை 40 மொழிகளிலே மொழியாக்கம் செய்திருக்கிறார். முழு வேதாகமத்தையும் 20 மொழிகளுக்கு மேலாக டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கம் செய்திருக்கிறார். அவர் செய்த சமூக பணி ஏராளம். அன்றைக்கு இருந்த உடன்கட்டை ஏறுதலை தடுத்து நிறுத்தி சட்டமாய் கொண்டு வர, இந்திய தேசத்திலே இந்தியா சட்டம் கொண்டு வர இவர்தான் முக்கிய காரணம். வில்லியம் கேரி உயிர் பலியாக கங்கை நதியிலே பச்சிலம் குழந்தைகளை வீசியது தடுத்து நிறுத்தப்பட்டதற்கான முக்கிய காரணம் செயல்பட்டவர் வில்லியம் கேரி தான். இப்படி அநேக காரியங்களை, அநேக ஊழியங்களை செய்த வில்லியம் கேரி, அவர் சொன்ன கடைசி வார்த்தை, நான் பயனற்ற ஊழியன், கிறிஸ்துவுக்காக கொஞ்சம் செய்திருக்கிறேன். கிறிஸ்தவ பயன்பாட்டிற்கு முடிந்த கொஞ்சத்தை செய்திருக்கிறேன் என்று சொல்லி இறக்கும் முன்பதாக தனது நண்பர் அலெக்சாண்டர் டஃபை அழைத்து சொன்னார். வில்லியம் கேரியை குறித்தும் வில்லியம் கேரியின் ஊழியத்தை குறித்தும் நிறைய பேசிவிட்டீர்கள். இறந்த பிறகு வில்லியம் கேரியை பற்றி பேசார்கள். இரட்சகராக ஆண்டவர் வழிநடத்தி வந்திருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய பேசுங்கள் என்று சொல்லி தம் ஜீவனை 1834ஆம் ஆண்டு 72ஆம் வயதிலே ஆண்டவருக்கென்று தன் ஜீவனை இழந்து கல்கத்தாவிலே செராம்பூரிலே அடக்கம் செய்து
அவர் இலைப்பாறுதலை பெற்றிருக்கிறார். பிரியமானவர்களை சிந்திக்கலாம். இங்கிலாந்திலிருந்து இந்தியா வந்து வில்லியம் கேரி செய்த பணிகள் மகத்தானவை. காரணம், ஆண்டவர் இயேசு அழைக்கிற பொழுது பிறருடைய சுமைகள் நமக்கு லகுவாக மாறிப் போகிறது. இதைத்தான் இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் அறைவுகோலாக எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நீங்கள் வாழுங்கள். கிறிஸ்து காட்டுகிற மாதிரி அதுதான். கிறிஸ்து நமக்கு கற்றுத் தருகிற பாடம் அதுதான். கிறிஸ்துவே நம் முன் மாதிரி. இந்த ஏக சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள், செயல்படுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இத்திரு வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைவாக்கி தருவாராக. ஆமென். இந்த வேளையிலும் கூட நாம் அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் கால் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பனவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை துதிக்கும் வண்ணம் கீர்த்தனையில துதிப்பாடல்ல 37 இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம் என்கிற துதிப்பாடல் பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பிரியமானவர்களே, நிறைவாக நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசுவே, உம் பாதம் பணிகிறோம். எங்கள் பாவங்களை பாரங்களை ஆண்டவர் உம் தோளின் மீது சுமந்தீரே. ஆண்டவர் இயேசுவே, பாரமான சிலுவையை நீர் ஏற்றீர். அந்த பாரமான பாடுகளை நாங்கள் உமக்கு தந்திருக்கிறோம். அதை நீர் எங்கள் வாழ்வுக்காக நீர் ஏற்று எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற்றினீர். மரணத்தை ஜெயமாக்கி போட்டீர். எல்லா விதமான தீமையான காரியங்களையும் சிலுவையிலே கொன்றொழித்தீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
காயப்பட்ட கரங்கள் எங்களை அழைக்கிறது. என்னை முன்மாதிரியாய் பின்பற்றுங்கள், ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து வாழுங்கள் என்று அழைக்கிற அழைப்பை உணர்ந்து பார்க்க நீர் கிருபை தாரும். அன்றைக்கு பவுலடிகளார் அதை உணர்ந்தார், அனுபவித்தார், சுமைகளை ஏற்றார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், எனக்கு அழைத்திருக்கிற அழைப்பிலே இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று அவர் அனுபவத்தோடு எழுதுவதை நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சத்தியங்களை அறிகிறோம், சிந்திக்கிறோம். இதன் வழி நடக்க எங்களுக்கு அருள் ஆற்றல் தாரும். உமது கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். வில்லியம் கேரி என்கிற மிஷனரி இங்கிலாந்திலே பிறந்து இந்திய தேசத்திற்கு வந்து அவர்கள் செய்த பணிகள் எளிய மக்களுக்கும் அறியாமையை அகற்றி ஒளியை தந்து, ஆண்டவரே, அங்கு எங்களுக்கு இருந்த சுமைகளை அவர் தம்மீது ஏற்று அநேக நெருக்கங்களின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே உம்முடைய திருப்பணியை நேர்த்தியாக செய்ததை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எத்தனை எத்தனை சாட்சிகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்களுக்கு முன் நிற்கிறது. அதையெல்லாம் நாங்கள் கவனித்து எங்கள் வாழ்க்கையும் ஒரு சிறு தீபமாக, துரும்பாக மாறிட, உமக்கு அர்ப்பணம் செய்திட எங்களுக்கு அருள் தாரும். இந்த நேரத்திலும் இந்த காலை தியானத்தில் இருக்கிற உமது மக்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும். ஆண்டவருடைய கரம் மக்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உம் மக்களை வழிநடத்தும். குறைகளை போக்கும், நிறைகளை தாரும், விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து நன்மையும் கிருபையும் இரக்கமும் உருக்கம் மக்களை சூழ்ந்து கொள்ள நீர் ஆசீர்வதியும். உம் கரங்கள்ல தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவே, நீர் வாரும், எல்லாரையும் காத்து வழிநடத்தும். நம்முடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீர் ஒவ்வொரு குடும்பங்களோடும் தங்கி தாபரியும். இந்த நாளும் எல்லோருக்கும் நிறைவாய் அமைந்திடட்டும். உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் மகத்தானதை செய்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழி நடத்துவதும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் சோதனைகளை அன்போடு தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.